வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 8 இன்னைக்கு ஹாப்பினஸ் ஹேப்பன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இது வந்து த சீக்ரெட் சொசைட்டி ஆஃப் ஹாப்பி பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க்கால் உருவாக்கப்பட்டது தான். ஃபமீலா ஹெபின் ஜான்சன் அப்படின்ற பர்சன் 1998 இதை உருவாக்கினாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா சந்தோஷமாக இருங்க. ஒரு கேங்காக இருக்கிறோம் இல்லை வெளியில் போயிருக்கோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணுவாங்களா, சிரிக்கூடாது, நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷமாக இருங்க. மற்றவங்களுடைய பேச்செல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. அதுக்கு வந்து தடையாக இருக்கிற விஷயங்கள்லாம் தூக்கி தூர வைங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டேவை தான் ஹாப்பினஸ் ஹேப்பன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கேட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த கேட்டுக்காக ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. நம்மளே நிறைய டைம் பார்த்துருப்போம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29 செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜப்பானில் பிப்ரவரி 22, ரஷ்யாவில் மார்ச் 1 செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1969 இந்த பூனைங்கள்லாம் வேட்டையாடுறது வணிக ரீதியாக அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படி இப்படி கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய IFAW அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2002 இதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இதை உருவாகிறாங்க. ஏன்னா கேட்டுன்றது பார்த்தீங்கன்னா பல சமூகங்களில் மதம் சார்ந்த கலாச்சாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்குமே அதை பற்றி நிறைய மிஸ்டேக்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எகிப்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான மம்மி கூடுகள் வந்து பூனைகளுடைய மம்மி கூடு தான் கண்டுபிடிச்சி எடுத்துருப்பாங்க. நிறைய பூனைகள் வந்து குறுக்க போச்சுன்னா வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லேயே பேசியிருப்போம். பட் ஆனால் அதுக்கு சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தால் தான் பூனைங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி பூனைகளுடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்கள் இருக்கிறவங்களாம் வந்து கொள்வது அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்டுகள் இந்த பூனைகள் ரீதியாக இருந்துட்டு தான் இருக்குது. அதேமாதிரி இந்த பூனைகளுடைய இறப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயமா பார்க்கப்படும். இப்படி ஏகப்பட்ட கான்செப்டுகள் இந்த பூனையில் இருக்கிறதுனாலையும் அதே சேம் டைம் இந்த பூனையை வந்து எதுவும் நெகட்டிவாக பார்க்காதீங்க. அந்த ரொம்பவுமே அப்பாவியான ரொம்ப குறும்புத்தனமான ஒரு அனிமல், அதை வந்து கொண்டாட வேண்டியது நம்மளுடைய அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இன்டர்நேஷனல் கேட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்வானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்காவினுடைய ஃபாலோ பண்ணுறவங்களாம் இந்த ஜூலையினுடைய எண்டில் வந்து செலிப்ரேஷன் அப்படின்றது போகும். இவங்க ஏன் இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க, அதாவது அப்பா அப்படின்ட்டு. இந்த பாப்பா அப்படின்றத நீங்கள் ஒரு எண்ணா குறியிட்டீங்க அப்படின்னா 8 வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டே சூஸ் பண்ணியிருக்காங்க. 1949 சீன மக்கள் குடியரசு உருவாகிறதுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன்றது இருந்திருக்கு. அதனால தான் அதை அப்படியே தொடர்ந்து அந்த டேட்டை மாற்றிக்காமல் இது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு டேட்டை சூஸ் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு டேட்டை சூஸ் பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அப்பாக்களை கொண்டாடுறதுக்கான ஒரு டேவாக வச்சுருக்காங்க ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்வானில் ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட் கேஷிஃபயர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து ஈரானுக்கும் நடந்த ஒரு போர் தான். 1979 சதாம் ஹுசேன் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சன்னி இஸ்லாம்ன்றவங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே போர் தொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு சரியான முறையும் இல்லாமல் அந்த போருன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈரான் மேலே. இதனால் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை சந்திச்சாங்க. 6 வருஷம் படாத பாடுபட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளால் போரே புரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க பின்வாங்கிட்டு இருந்த சுச்சுவேஷனில் போர்கள் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. உடனே ஐக்கிய நாடுகள் சபையில் தலையிட்டு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சமாதானம் பண்ணி வச்சாங்க. அதன் மூலமாக 598 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு போர் நிறுத்தம்ன்றது அறிவிக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ்ஃபயர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட் ஆக்ஸ்பர்க் பீஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் ஒரு டேங்க. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த ரோமானியர்களுடைய தாக்குதல் 30 வருஷமாக தொடர்ந்து இவங்க வந்து ரோமானியர்கள்ட்ட படாத பாடுபட்டுன்னு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆக்ஸ்பர்க் அப்படின்ற பிளேஸில் அவங்க அமைதின்றது அந்த போர்ன்றது நின்று அதுக்கப்புறம் அமைதி திரும்பிச்சு. அதுதான் இவங்க செலிப்ரேஷன் அப்படின்றத இப்போ 1650 ஃபஸ்ட் டைமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து 1984 அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி கத்தோலிக் திருச்சபை மூலமாக அது இன்னுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆக்ஸ்பர்க்ன்ற பிளேஸில் வந்து பீஸ் திரும்பின அந்த ஒரு நாள் தான் ஜெர்மனி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட் நேஷனல் டர்ட்டில் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு பெரிய வகை சிலந்தி தான். இதை வந்து செல்லப்பிரணியாக வளர்க்குறது அப்படின்றது இப்போ அமெரிக்காவில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. அதனால தான் இந்த டேட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. அமெரிக்கா, மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா, சவுத் யூரோப்பு, ஏஷியன், ஆஸ்திரேலியான்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகளில் கிட்டத்தட்ட 1000க்கும் வகையான இந்த சின்ன உயிரினம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பல்லி, சின்ன சின்ன இன்செக்ட்ஸு, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சிலந்திங்க, சின்ன சிலந்திங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன ஒரு உயிர் தான். ஆனால் இந்த ஒரு பெரிய சிலந்தியை பார்த்தோன்னே அதோட உருவத்தை பார்த்தோன்னே எல்லோரும் பயப்படுறாங்க, இது நம்மளை கொண்டுடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதான். ஏன்னா இந்த ஒரு குளவி கொட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பெயின் இருக்கும். அதோட விஷம் எல்லாத்துலேயும் இருந்தாலும் அந்த விஷம் மனுஷங்களை பாதிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும். அண்ட் இதை வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உடனே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதோடைய முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம். அதை வச்சு உங்களுடைய கண்ணில் பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பை கண்ணுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் வச்சிருக்காங்க. 2019 இது ஸ்டார்ட் பண்ணி இந்த செல்லப்பிராணிகளை கொண்டாடுறதுக்காக நேஷனல் டர்ட்டில் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஈரானில் ஒரு டேங்க. இது வந்து 1998 நடந்த
ஒரு சம்பவம். மஹ்மூத் சர்மி அப்படின்ற ஒரு பர்சனு, இவங்க வந்து 30 வயசு தான், ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தவர். இவங்க தாலிபான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரானில் தாக்குதல்ன்றது தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போது சடனாக அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தை தாக்குனாங்க. அதில் ஒரு 8 பேர் இறந்து போனாங்கன்ற நியூஸ் வந்தது. அதை தாண்டி ஒரு 3 பேர் வெளியில் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளரோட இறப்புன்றது வெளில வருது. அதுக்கப்புறம் இதை ஏற்க முடியாத ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, சடனாக ஒரு 70,000 துருப்புகளை ஒன்றா சேர்த்து அவங்க மேலே தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானோட எல்லையில் நிறுத்திட்டாங்க. இது ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்க ஐக்கிய நாடுகள் சபை இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் புந்து அதை வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. அப்படி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமும் கூட இவரோட இந்த இறப்புன்றது ஏற்க முடியாதனால இது ஒரு டேவாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களுக்கான சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் அதான் நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆப்டிமாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த கண் மருத்துவர்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது ரஷ்யாவில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரபலமாக போயிட்டு இருக்கு. அண்ட் சோவியத் யூனியன் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளும் இருக்கிறாங்க. எதனால் இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்லவியா டோஸ்லாவ் பியோஃபி ரே அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு கண் மருத்துவராக இருந்திருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட் டைமாக அந்த கண் அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த செயற்கையான லென்ஸை கண்ணில் வைக்கிறது, அப்புறம் அந்த கிளைக்கோமாவில் ஏற்படக்கூடிய பாதிப்பில் அந்த அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கண் மருத்துவரை நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவருடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆப்டிமாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் இன்ஃபினிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஜான் வேலில் அப்படின்ற ஒரு பர்சனால ஒரு கணிதவியலாளர் தான் இவர், அவரால் உருவாக்கப்பட்டது. இந்த இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் மட்டும் கிடையாது, தத்துவத்திலையும் இருக்கும். ஏன்னா தத்துவங்கள் வந்து இன்ஃபினிட்டியான ஒரு விஷயம், கடவுள்ன்றது எல்லையற்றவர் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் வரும்ல, அதை பேஸ் பண்ணுது. அதுவும் இந்த 8 சம்மந்தப்படுத்தி பேசினா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சம்மந்தப்படுத்தி பேசலாம். ஏன்னா கிரகங்கள் மொத்தம் 8, அதில் இந்த ப்ளூட்டோ வந்து சின்னதாக இருக்கிறதுனால அதை கணக்கு இல்லாமல் பார்த்தோம்னா 8 கிரகங்கள். ஆக்சிஜனுடைய அணியற்ற எண்ணி 8. அதே மாதிரி 8 பிட் டிஜிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு டிஜிட்டலில் வரும். அதே மாதிரி சிலந்திகளுடைய காலி 8. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் நம்ம சம்மந்தப்படுத்தி பேசிக்க முடியும். அதே மாதிரி மதங்கள்லையும் சரி இது வரும். லக்ஷ்மியினுடைய அவதாரம் 8 பார்க்கப்படும். பௌத்தத்தில் அந்த சக்கரங்களுடைய வந்து 8ன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி 8 தேவதூதர்கள் சிம்மாசனத்தில் அல்லாஹ் வந்து சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மதம் சார்ந்த விஷயங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த 8ன்ற எண்ணையும் சேர்த்து அது படுக்க போட்டோம்னா நமக்கு அப்படியே இன்ஃபினிட்டின்னு வரும்ல. அதனால தான் அது இன்ஃபினிட்டி டேவாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் இன்ஃபினிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 8. நெக்ஸ்ட் தான்சானியாவில் இன்றைக்கி ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து நானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் வந்து குறிப்பிடுவாங்க. இந்த நாணயவை நீங்கள் வந்து என்ன மொழி பெயர்த்தோம் அப்படின்னா 8 வரும். ஆனால் தான் இந்த டேட்டையும் இதுக்கும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தான்சானியாவை பொறுத்த வரைக்கும் 25% உற்பத்தி இந்த பொருளாதாரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த விவசாயம் தான். அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் 85% வந்து ஏற்றுமதியும் பண்ணிடுறாங்க. பருத்தி, முந்திரி, அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்காச்சோளம் மெயினாக அவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை விவசாயம் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணி அதில் வரக்கூடிய வருவாய் வச்சு தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால தான் இதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திருவிழாவாக தான்சானியா ஃபார்மர்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிலாவில் இன்றைக்கி ஆகஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அடிமைத்தனம் 1833 ஒழிக்கப்பட்டுச்சுல, அதை நினைவு கூறணும்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஒவ்வொரு பகுதிகளையும் அந்த டேட்டுன்றது மாறும். நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம் இந்த அடிமைத்தனத்தை ஒழிச்ச சில நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பிளேஸில் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு. இந்த ஆங்கிலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆங்கிலாவில் ஆகஸ்ட் 8. வார்த்தைகளால் விலக்கி புரிய வைக்க முடியாதவைகளை காலம் உணர்த்தி புரிய வைக்கும். காலம் ஒரு அற்புதம். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.